ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான பனானா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம கோதுமை மாவு பயன்படுத்தி செய்ய போகிறோம். நாம் முதல்ல மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் சல்லடை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். உங்கள் கிட்ட மைதா மாவு இருந்தால் அதையும் இதே அளவு சேர்த்து செஞ்சுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டையும் சேர்த்து மாவை நல்லா சலிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாவு சலிச்சு வைக்கிறதுனால நமக்கு கேக் சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி மாவு சலிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேக்குக்கு 2 வாழைப்பழத்தை இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கலாம். இதை மிக்சிலெலாம் நம்ம பீட் பண்ண வேண்டாங்க, ஏன்னா ரொம்ப கொலன்னு ஆயிரும். இது இந்த அளவுக்கு இருந்தாலே நம்ம கேக்குக்கு கொஞ்சம் அந்த பனானாஸ்லாம் கடிக்கிறதுக்கு கிடைக்கும்போது நல்லாவே ஃப்ளேவராக இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் முட்டை சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அதுவுமே நல்லா சாஃப்டாக தான் கிடைக்கும். முட்டையை நல்லா இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு இது கூடவே நாம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரிலாம் சேர்க்காதீங்க. ஸ்மெல் இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரையை மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன். இதையும் நாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில், சர்க்கரை, முட்டை இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்துட்டு இது கூட நம்ம மசிச்சு வச்சுருந்தா வாழைப்பழத்தை கலந்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நாம் சலிச்சு வச்சுருந்த மாவையும் சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்ததுக்கப்புறம் இதை மெதுவாக நாம் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அடிச்சுலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இது கலந்துரும் நல்லாவே. இது டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு கன்சிஸ்டன்சி வரணும். அதனால் இன்னும் கொஞ்சமாக மில்க் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதுங்க. இதை நாம் இப்போ தனியாக வச்சிடலாம். இப்போது பேக் பண்ணுறதுக்கு பாத்திரம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதுலேயே கோதுமை மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவை பாத்திரம் ஃபுல்லாக படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் அப்ளை பண்ணதுனால ஈஸியாக அப்சர்வ் ஆயிரும் எல்லாமே. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம கீழே தட்டிடலாம். இப்போது இந்த பாத்திரத்தில் நம்ம மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மாவை நம்ம சரி பண்ணிடலாம். இதுக்குள்ளே இருக்க பபிள்ஸும் வெளியே வந்துடும். ஒரு சிலருக்கு கேக் பேக் பண்ணும்போது சென்ட்ரு மட்டும் பெருசாக உப்பலாக வரும். இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. இப்போ நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 லேயர் அளவுக்கு உப்பு இல்லைன்னா மணல் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இதை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இல்லைன்னா பிளேட் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதை இதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு நம்ம கேஸ்கெட்லாம் போட வேண்டாம், சும்மாவே அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் இதை மீடியம் ஹீட்டில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போது கரெக்டாக 35 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போது கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு டூத் பிக் வச்சு கேக்கோட சென்டரில் குத்தி பாருங்கள். அதில் எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் வெளியே வச்சு நல்லா ஆற வச்சுட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை நாம் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இதை நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி பக்கம் கருகாமல் வந்திருக்கு இல்லையா, நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சதுனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். ரொம்பவே கமன்னு இருக்குங்க, பனானா சேர்த்ததுனால தான். இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இந்த கேக்கு, ரொம்பவே வாசனையாக இருக்குது. இதை நாம் சும்மாவே சாப்பிட்டுக்கலாம், க்ரீம் எதுவுமே தேவையில்ல. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டுங்க, இது ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ஈஸியான ஹெல்த்தியான கேக்கை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.